இங்க பாருங்க, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம கோவை திருச்சி நெடுஞ்சாலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அதை ஒட்டியே லெஃப்ட் சைடுல வந்து ஒரு சைட்ல வந்து கட்டட வேலை வந்து நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? இதுல என்னடா இருக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒண்ணும் இல்லைங்க. இதை நம்ம ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இது 2-3 இடத்துல பார்த்துட்டேன். இங்க மட்டும் இல்லைங்க. ஒரு 2-3 சைட்ல நான் பார்த்துட்டேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா, சிசிடிவி கேமரா சொல்றோம்லங்க, அது இது வந்து ஆன்லைன்ல இயங்கக்கூடியதுன்னு நினைக்கிறேன்னு இல்லை, அப்படித்தான். அதாவது இதுல சிம் கார்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே இந்த கேமராவில் பதிவாகிற ரெக்கார்டிங்ஸை வந்து நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா? அப்புறம் இதுக்கு கரண்ட்டும் தேவையில்லை. கீழே பாருங்க, ஒரு சோலார் பேனல் வச்சிருக்காங்க. சோலார்லயே அதுல கிடைக்கிற கரண்ட்டை வச்சு இயங்கக்கூடிய ஒரு கேமரா. எவ்வளோ சிம்பிளா வந்துருச்சு பாருங்க. முதல்ல எல்லாம் சிசிடிவி கேமரா அப்படின்னா அதுக்கு ஒரு டிவிஆர்னு நினைக்கிறேன், அதுக்கு பேர் டிவிஆர்னு நினைக்கிறேன், டிவிஆர் தான். அது வேணும், ஒரு டிவி ஒன்று வேணும் அது பார்க்குறக்கு. அதில் ரெக்கார்டிங்க்கு வந்து ஒரு நம்ம மெமரி கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அதனுடைய இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு பெரிய லெவல்லே இருக்கும். நம்ம டிவி பார்க்குற செட்டாப் பாக்ஸ் இருக்குல்லங்க, அவ்வளோ பெருசாகவே இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த டிவிஆர் மட்டும் இருந்தால் டிவிஆர் அது மட்டும் இருந்தால் போதும். நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே அதுக்கு நெட்டு கொடுத்தோம்னா நம்ம மொபைல்லையே கூட பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, ஆனால் அதுக்கெல்லாம் கரண்ட் வேணும். சரிங்களா? இப்போ இந்த கேமராவுக்கு வந்து கரண்ட்டும் தேவையில்லை, அந்த மாதிரி மிகப்பெரிய இடமும் தேவையில்லை. சும்மா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு 15 சென்டிமீட்டர் ஒரு இடம், அது நிறுத்துறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும். அப்புறம் இது ஒரு இடத்த மட்டும் தானே கவர் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அது ரொட்டேட்டிங் மோடெல்லாம் இருக்க மாட்டேங்குதுங்க. நம்ம ஆள் போனால் அதை சென்சார் பண்ணி ஆள் எந்த இடத்துல நகர்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ பிடிக்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்க மாட்டேங்குது. பார்க்கறக்கே ஆச்சரியமா இருக்குது. பாருங்களேன், விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு. ஒரு வகையில் இதெல்லாம் நல்லதுதான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு. சரி, ஓகே. இதெல்லாம் நம்ம நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரிஞ்சிருக்காது. என்னமோ இருக்குது, கேமரா இருக்குது, ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்குமே இந்த கேமராவுக்கு சம்மந்தம் இல்லை. கீழேயே ஒரு சோலார் பேனல் இருக்கு பாருங்க, அதன் மூலயமா தான் இந்த கேமரா வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம சேனலே ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா கண்மணிலா? ஸோ உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்ச ஒரு நல்ல விஷயத்த சொல்லியாச்சு. மீண்டும் இது போன்ற நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் கண்மணிலா. போயிட்டு விட்டா டாட்டா, பை பாய்.